ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லோட வந்து ஃபோட்டோஸோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. எக்ஸாக்ட்டா வந்து சாட்டர்டே மார்னிங். ஸோ இந்த வ்ளாகில வந்து என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் ஷேர் பண்ண போறேன். லிட்ரலி நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்கி எழுந்து வந்து ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் வந்து என்னோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் போய் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் வந்து ஃபோட்டோகிராஃபில வந்து நெறைய கன்டின்யூ பண்ணேன். பட் நியூசிலாந்து வந்த அப்புறம் வந்து நான் கொஞ்சம் என்னோட ஒர்க்க ஸ்டெபிலைஸ் பண்றது, இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அடாப்ட் ஆகுறது, என்னோட லைஃப ஸ்டெபிலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா எடுப்பேன். பட் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விளாக் வந்து எப்படி இருக்க போது அப்படின்னு எனக்கே தெரிலங்க. ஏன்னா வந்து நான் ரா சாட்டர்டே, சண்டே நான் என்ன பண்றேனோ, அத தான் உங்க கூட கம்ப்ளீட்டா ஷேர் பண்ண போறேன். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து நான் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து, அழகா வந்து வெளிச்சத்தில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சுரல் லைட்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் நம்ம வந்து எவ்ளோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபோன்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே, நம்ம வந்து இந்த மாரி பிரிண்ட் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அ அ ஃபோன்ல இருக்கும். பட் நல்ல ஃபோட்டோஸ கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். அடிக்கடிலாம் எடுத்து பார்க்க மாட்டோம். பட் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எப்பயுமே அது நம்மளோட கண்ணு முன்னாடி இருக்கும். நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ நம்ம கூட பேசுற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அத பார்க்கும்போதெல்லாம் அந்த மெமரிக்கு நம்மளுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஹிட் ஆகுற ஃபீல் எனக்கு பர்சனலி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கு பின்னாடியும் இருக்க சின்ன கதைய நான் வந்து சொல்றேன். இவங்க வந்து மாமி ஷாட் பை அமிர்தா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ பார்ன் பேபி ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நான் வந்து நியூ பார்ன் பேபி ஃபோட்டோகிராஃபிக்கு சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு ருஹினா தான் வந்து அவங்க குழந்தைய எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தாங்க. அப்ப நான் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும். ஆனா அவங்க குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட சொன்னேன். சரி நான் குழந்தைய ஃபுல்லா நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து எனக்கு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து தான்னு கூப்பிட்டா. அ எடுத்து தரத்துக்கு கூப்பிட்டுட்டு ப்ளஸ் அத ஃபோட்டோ வந்து எனக்கு Facebookல எல்லாமே போடுறதுக்கும் அவ வந்து அ அ எனக்கு அலோவ் பண்ணா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட்டா இருந்தது. அத நான் போட்ட உடனே எனக்கு என்ன எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்குள்ள இருக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப புடிக்கும். ஸோ அதனால எனக்கு அதில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ப்ளஸ் எந்த ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிலே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, டெம்பிள் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இந்த மாரி எக்கச்சக்கமான வெரைட்டீஸ் இருக்கும். ஸோ நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ ஹிட் ஆனோனே நான் யோசிச்சது வந்து நான் ஒரு வந்து நல்ல அந்த கோர்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட போய் படிக்கணும் அப்படின்றது தான். இவங்க கிட்ட நான் ஆல்ரெடி வந்து கேப்சர் வாவ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணாங்க. 8 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு நாள்ல கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதுவும் நான் வந்து அவங்க கூட சர்டிஃபைட் பண்ணேன். அந்த கேப்சரிங் வாவ் கூட நான் பண்ணேன். அதில வந்து மாமி ஷாட் பை அமிர்தா வந்து அவங்களும் ஒரு செஷன் வந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுனது கொஞ்ச நேரமா இருந்தாலும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவ்ளோ டிரான்ஸ்பரன்ட்டா வந்து சொன்னாங்க. இந்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி கூட இவங்க ரொம்ப பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆச்சே, எல்லாத்தையும் சொல்லி தருவாங்களா? அப்படின்ற மாரிலாம் இருந்தது. நிஜமாவே சொல்றேன், நம்மளுக்கு வந்து என்ன டவுட் கேட்டாலும் டிரான்ஸ்பரன்ட்டா ஷி டோல்ட். எப்படி வந்து நம்ம பேபிய ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே எங்களுக்கு வந்து கத்துக் குடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப என் லைஃப்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேனா அது இந்த டே தான் சொல்லணும். என் பேஷனுக்காக வந்து நான் போனேன். அப்போ வந்து கோவிட் டைம் வேற. ஸோ கோவிட் 1 முடிஞ்சு 2 அந்த டைம் நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல தான் இந்த கோர்ஸ் பண்ணேன் நானு. கோவிட் டைம்ல தான் பண்ணேன். ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்கு. அடுத்து வந்து பேபீஸ்லாம் வந்து நம்ம அங்க ஃபோட்டோஸ் எடுத்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது, அதெல்லாம் வந்து நான் மெமரீஸா எடுத்து வச்சிருக்கேன். இவங்க கிட்ட கோர்ஸ் பண்ண அப்புறம் நான் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து எனக்கு நல்லாவே ஹைலி ப்ரொஃபஷ்னல் ஒரு ஃபீல் கிடைச்சது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓ ஒரு சில ஒர்க்ஸ் வந்து நான் எனக்கு புடிச்சதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னுமே எனக்கு நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் வாங்கியிருந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல வந்து மொத்தமா ஒரு 20 ஃபோட்டோஸ் தான் வைக்க முடியும். அ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். பட் என்னோட நெறைய ஃபேவரட் ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே பெண்டிங்கில தான் இருக்குன்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க பாட்டி ஊர்ல வந்து அழகா மயிலுங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இத எடுத்திருந்தேன். பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே பாட்டி ஊர்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க வந்து 3 மயில் இருந்தது அந்த ஊர்ல. ஸோ இது ஒருத்தவங்க வீட்ல வந்து ரேண்டமா கன்னுக்குட்டியோட இருந்தது. இது எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு அப்படியே ஒரு போஸ்ட் கார்ட் ஃபீல்ன்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு அவுட்புட்டு.
அடுத்து பிள்ளையார்பட்டி காரைக்குடியில வந்து பிள்ளையார்பட்டி கோயில்ல வந்து சன்னதிக்குள்ள போம்போது தாமரைப்பூ வந்து வித்துட்ருந்தாங்க. ஸோ அது எடுத்தேன். இது எல்லாமே ஃபோன்ல எடுத்தது தான் நெறைய. இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிலாம் எதுவும் எடுக்கலங்க. இதெல்லாம் நெறைய ஃபோன்ல எடுத்தது தான் எல்லாமே. பேபி ஃபோட்டோகிராஃபி தவிர மீதி எல்லாமே ஃபோன் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு ஓரமா இறந்து இருந்ததுங்க. ஸோ எனக்கு வந்து அது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அத எடுத்து அதுக்கு உயிர் இருக்க மாரி வச்சு, அந்த மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ எப்போ பார்த்தாலும் யாராலயும் இத கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு இறந்த பட்டாம்பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ஃபோட்டோஸு நான் கிட்டயே எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து காரைக்குடியில தாங்க. கோவிலூர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த மூவிஸ்லலாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா? அழகா வந்து நடுவுல ஒரு தெப்பக்குளம், சுத்தி தென்னை மரம், ஒரு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட வந்து போத்தீஸ் ஆட் கூட வந்து இங்க பண்ணியிருப்பாங்க. சரவணா மூவி கூட எடுத்திருப்பாங்க. நெறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க காரைக்குடி போனீங்கன்னா, கண்டிப்பா போய் அந்த பிளேஸ் பாருங்க. அங்க ஒரு ஈவினிங் சன்செட் டைம் அப்போ அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த இந்த மாதிரி எனக்கு ஃப்ரேம் எடுக்க புடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த சாமிய நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, பேக்ல வந்து அத போர்ட்ரைட் மோட்ல எடுத்திருந்தேன். ஃபோன்ல தான் எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து லூப்பின்ஸு. ஸோ நியூசிலாண்ட்னாலே வந்து இந்த லூப்பின் ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ நான் இந்த லூப்பின் எடுத்தது ஒண்ணு வந்து அழகா ஃப்ரேம் பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் இந்த என்னோட விளாக் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஃபால்ஸ் வந்து நேப்பியர் பக்கத்தில தாங்க இருக்கு. ஒரு 1 ஹவர் டிரைவ் தான். வைப்புங்கா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கும். நம்ம வந்து கிட்ட போய்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி லாங் சைட் தான் பார்க்க முடியும். நல்லா சுத்தி காடு, நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் இருக்கிறது வந்து அவ்ளோ நேச்சரா, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் ஹாட் பெங்களூர் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ மேகசின் சொல்லணும். சாரி ஃபோட்டோன்ட்டு. மேகசின்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட செட்டிநாட வந்து நான் பேலஸ் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். காரைக்குடி போயிருந்தப்ப, இந்த பேலஸ் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அவங்க எனக்கு வந்து Facebookல மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. எங்களோட மேகசின்ல வந்து உங்க ஃபோட்டோவ நாங்க ஃபீச்சர் பண்ண போறோம். பட் கிரெடிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருவோம். உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து மேகசின்ல வந்து பப்ளிஷ் ஆனது. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஸோ அதையும் வந்து ஞாபகார்த்தமா வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இந்த ஃபோட்டோ வந்து தண்டர் க்ரீக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ்ல எடுத்ததுங்க. நியூசிலாண்ட்ல, சவுத் ஐலேண்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு 90 ஃபீட் இருக்குங்க. 90 நான் சொல்றது. ஒரு 28 மீட்டர்லேருந்து ஒரு நல்ல அடர்ந்த காட்டுலேருந்து அழகா ஊத்துற ஒரு ஃபால்ஸு. கீழ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வாட்டர் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான ஒரு ப்ளூ வாட்டருன்ட்டு. இங்க வந்து அந்த கால்ல அந்த இன்செக்ட் இருக்கிறதுக்கு வந்து கடிக்குன்றதால கிட்ட யாருமே போமாட்டாங்க. வியூவிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம இந்த வியூ பார்க்கலாம். ஸோ யாருமே இல்லாம அப்படி எடுக்கும்போது எனக்கு அது ஒரு விதமா ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இதுவும் வந்து நான் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து நியூசிலாண்டோட மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு ட்ரீ வனக்கா ட்ரீங்க. நியூசிலாந்து வரும்போதே எனக்கு வந்து ஒரு நாள் போய் கண்டிப்பா இந்த ட்ரீய நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டே வந்திருந்தேன். ஸோ இந்த ட்ரீ எடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி. அதனால அதுவுமே ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்க ஃபேமிலியா வந்து தென்காசிக்கு ட்ரிப் போயிருந்தோங்க. அப்ப பாபநாசத்துல வந்து இந்த தலையணை டேம் போற வழியில இந்த இடம் இருந்துச்சு. தலையணை வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன் தி வேல இந்த மாரி இந்த ஸ்பாட்ல நிறுத்தி நாங்க வந்து ஜாலியா எங்க டேவ ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு இந்த வியூ வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. லைக் வந்து கீழ வந்து அழகா தண்ணி ஓடுறது, பாறை, ஃபுல்லா மவுண்டெயின்ஸு எனக்கு இதுவுமே ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. ஸோ அதனால இதுவுமே எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, திருவனைக்காவல் கோவில்ங்க. திருச்சியில வந்து நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ, அப்ப திருச்சியில வந்து நம்ம ரங்கநாதரையும் பார்த்துட்டு, ஸ்ரீரங்கம் போயிட்டு, அடுத்து திருவனைக்காவலும் போயிருந்தோம். அப்ப இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்படியே இந்த ஃபோட்டோ எனக்கு நெஜமாவே இப்ப பார்த்தா கூட, இந்த கோயிலுக்குள்ள நானும் நடந்து போற ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ, எனக்கு வந்து திருவனைக்காவல் கோயில் ரொம்ப புடிச்சிருந்தது. எங்க வீட்லயுமே எல்லாருக்குமே இந்த கோயில் ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப பெரிய பிரகாரம். ஸோ, எல்லா இடத்துலயும் நான் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். என்னோட கிளிக்ஸ் ஆஃப் பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு Facebook பேஜ், இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன். அதில எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கோவில்ல நான் நெறைய எனக்கு வந்து நெறைய பிரிண்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் எல்லாமே வந்து என்னால பிரிண்ட் பண்ணாலும் ஃப்ரேம் போட்டு வைக்க முடியலைங்க. ஸோ எனக்கு புடிச்ச மாதிரி லைக் நம்ம மக்கள்லாம் இருக்கணும், பீப்பிள்லாம் உள்ள போற மாதிரி எப்ப பார்த்தாலும் அது நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் மூமெண்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃப்ரேம்ல எடுத்தத வந்து சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருந்தேன்.
அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து எங்க வீட்டோட குட்டீஸுங்க. இவங்க 4 பேருமே எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ, அதனால அவங்களையுமே வந்து அழகா பிரிண்ட் பண்ணி அவங்க ஞாபகார்த்தமா எடுத்திருக்கேன். இதுவும் ஃபோன்ல எடுத்தது தான். அவ்வளோதாங்க. நான் எடுத்த ஒரு டாப் 20 ஃபோட்டோஸ். டாப் 20ன்னு சொல்ல முடியாது. என்னோட ஒரு ஃபேவரைட் ஃபோட்டோஸ், ஒன் ஆஃப் த ஃபேவரைட் ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, இது எல்லாத்தையும் அடுத்து ஃப்ரேம்ல போட்டு நம்ம வந்து அழகா செட்டப் பண்ணணும். டடா! சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ஃப்ரேமு. ஸோ எல்லாத்தையும் உள்ள அழகா இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வச்சு பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது. எனக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இது எனக்கு வந்து லிவிங் ரூம்ல மாட்டணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ அதனால லிவிங் ரூம்லயே நம்ம வந்து இத ஃப்ரேம் வந்து ஆணி அடிச்சு நம்ம மாட்டியாச்சுங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐடியா குடுத்தது வந்து என் ஃப்ரெண்ட் அனு தான். ஸோ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அவங்களுக்கும் வீடியோ கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன். குளிச்சுட்டு, சாப்பிட்டு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம அடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாண்ட்ரோமாட்க்கு போறோம். ஸோ வின்டருக்கு வந்து இந்த பெட்ஷீட்டு எல்லாமே துவச்சு நம்மளுக்கு காய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா நாளுமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி, மைனஸ் அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெயில் என்னதான் அடிச்சாலும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிகிரில தான் இருக்கு. ஸோ இங்க லாண்ட்ரோமாட்ல நம்மளுக்கு நல்லா பெரிய பெரிய வாஷிங் மிஷின்ஸ் இருக்குங்க. நம்ம வீட்ல போட்டோம் அப்படின்னா, ஒரு பிளாங்கெட் போட்டாலே நம்மளுக்கு ஃபுல் ஆயிடும். ஸோ அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா வந்து நம்மளால வாஷ் பண்ணிட்டுருக்க முடியாது. இங்கவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 மிஷின்ல வந்து பிரிச்சு போட்டிருக்கேன் என்னோட ஃபுல் பிளாங்கெட்ஸையும். வெறும் பிளாங்கெட் மட்டும் தான். நார்மல் ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீட்லயே வந்து வாஷ் பண்ணி அது ஒரு பாஸ்கெட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். சரி ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா துவைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 மினிட்ஸ் போட்டுட்டு, பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, சூஷி ஷாப் இருந்துச்சுங்க. சரி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சூஷி சாப்பிடலாம் அப்படின்னு போயிருந்தோம். இந்த கடை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சரி, என் ஹஸ்பண்ட்க்கும் சரி. ஏன்னா எப்பயுமே வந்து போனா நம்மளுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரெடி டூ ஈட்டாவே பேக்கிங்ல அழகா வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த டிரைவ்லாம் போம்போது எஸ்பெஷலி இந்த ஃபுட் சஜெஸ்ட் பண்ணுவேங்க. இங்க வந்ததுக்கப்புறம் வந்து சூடா இல்ல அப்படின்னா, நம்மளால சாப்பாடு வந்து சாப்பிட முடில. இப்ப நம்ம ஊர்ல இருக்கும்போது நம்ம லஞ்சுக்குலாம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிருப்போம். காலைல சமைச்சு குடுத்தது தான் போய் ஜில்லுன்னு மதியானம் சாப்பிடுவோம். பட் இங்க வந்துட்டு ஆஃபீஸ் ஆகட்டும், வேற எங்கேயாகட்டும் ஹீட் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி ஜில்லுன்னு எதுவுமே வந்து நம்மளால டக்குன்னு சாப்பிட முடியாது. பட் இந்த சூஷி வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா? எப்பயுமே வந்து அதனோட டெம்பரேச்சரே வந்து நல்லா நார்மல் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஸோ, அதனால டிரைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ஃபுட் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்படியே எடுத்து நம்ம ஒரு பைட் மாதிரி அழகா சாப்பிடலாம். அண்ட் எங்கேயுமே நம்ம வெயிட்டே பண்ண தேவையில்ல. அவங்க ஆல்ரெடியே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மேல வந்து நம்ம அழகா அந்த ஜிஞ்சர், வசாபி அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் எல்லாமே போட்டு சாப்பிட்டோம்னா, சூப்பரா இருக்குங்க. பட் இது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச டிஷ்ஷா அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா, இது கொஞ்சம் நான் சென்டர்ல வைக்கிற போர்ஷன்லாம் ராவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் இங்க வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் எதுவுமே வராதுங்க. இந்த ஷாப்ல நான் எஸ்பெஷலி எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப புடிக்கும். அண்ட் இந்த ஷாப்ல வந்து ஒரு கியூட்டான பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்மே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஷாப்புன்னு கிடையாது. நியூசிலாண்ட்ல இருக்க நெறைய ஷாப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாம்ப் மாரி குடுப்பாங்க. லைக் வந்து ஒரு 10 டைம்ஸ் நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்டின்னா, 11த் மீல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்ம ஸ்டாம்ப் வாங்கி வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கு ரெகுலராவே அங்க போணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு அவங்க அந்த ஃப்ரீயா குடுக்குற ஃபுட்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது குவாலிட்டில. அதுவுமே சூப்பரா இருக்குங்க. ஸோ, நல்லா வந்து நம்ம போய் சூப்பராவே சாப்பிடலாம். அதில அந்த கிரீன் கலர்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த வசாபி. ரொம்ப ரொம்ப காரமா இருக்குங்க. அது லைட்டா தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த சுஷி சாப்பிடும்போது. அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சோனே கரெக்ட்டா 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லாண்ட்ரோமாட்டுக்கு அடுத்து போயிட்டு நம்ம வந்து துணிய வந்து மாத்தி விடுறது தான். நேப்பியர்ல வந்து எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ், 7 மினிட்ஸ் தாங்க மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஸோ
நெக்ஸ்ட்டு நம்மளோட லாண்ட்ரோமாட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு அண்ட் வீட்ல இருந்து நான் ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதையுமே ஒரு இதுல போட்டுட்டேன் ட்ரையர்ல. ஸோ தட் எல்லாமே ஈக்குவலா 20 மினிட்ஸ்ல வந்து ஓடும். 20 டூ 25 மினிட்ஸ். நம்ம அடுத்த 1/2 அன் ஹவர்க்குள்ள மீதி ஏதாவது ஒர்க் இருந்தா அத போய் நம்ம ஃபாஸ்ட்டா முடிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் நான் வந்து ஹேஸ்டிங்ஸ்ல தாங்க இத பண்ணுவேன். ஏன்னா, அங்க இந்தியன் குரோசரி வாங்குறதுக்காக நேப்பியர்லேருந்து போவேன். ஸோ அப்ப போம்போது துணி போட்டுட்டு நம்ம வந்து ட்ரை ஆகறதுக்குள்ள இந்தியன் குரோசரிய முடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்க ஹேஸ்டிங்ஸ்ல இருந்ததாலயோ என்னவோ எங்களுக்கு வந்து அதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெரி ரேர் தான் நான் நேப்பியர்ல வந்து இது பண்றதுலாம். துணிய போட்டுட்டு அடுத்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமார்ட்க்கு வந்திருக்கோங்க. வீட்ல வந்து கேம்பிங் சேர் வந்து லைட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கேம்பிங் சேர்ஸ் இல்ல. எக்ஸ்ட்ரா வந்து வீட்ல ஆள் வந்தா உட்கார்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிங் சேர் வாங்க போயிருந்தோம். கவர்லாம் போட்டுருக்குது. எப்படி அத தருவாங்க? இது எவ்வளோப்பா? $9. ஓ! நாட் பேட். கப் ஹோல்டர் இல்ல. கப் ஹோல்டரோட வரணும்னா? இல்ல. கம்ஃபர்டபுளா இருக்கா? ம். இதையும் எடுத்துட்டு போய் எங்க விட்டு வரணும்னா நிம்மதியா இருக்கும். இதே போதுமா? ம். 2 எடுத்துப்போமா? ஸோ கரெக்ட்டா நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது ஸ்டாப் ஆக போதுங்க. 1 மினிட் தான் இருந்தது. இந்த 1 மினிட், 2 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்தோம்னா, நல்லாவே சூடா இருக்குங்க. ஏன்னா, அந்த 1 மினிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா கூல் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு, நைட்டு வந்து ஃபுல்லா டிஷ் வாஷிங்கு, அதுக்கப்புறம் வீட்ட வேக்யூம் போடுறது, மாப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சோங்க. சண்டே மார்னிங் எழுந்திரிச்சுட்டு நம்ம வந்து வீட்டு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு துணி காய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அங்க வந்து இலைலாம் கொட்டி ஒரு இதுவா இருந்தது. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு, மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தேன். என்னால வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் டைட்டா போனதால. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பிரஞ்ச் மாரியே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா வந்து டீ போடும்போது, சரி ஓகே கொஞ்சமா டம்ப்ளிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ப்ளிங்ஸ் பண்ணேங்க. இந்த டம்ப்ளிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. 600 கிராம்ஸ் இது. அது வந்து $5க்கே கிடைக்குதுங்க. இது பேக் அண்ட் சேவ்லயும் கிடைக்கும், உல்வர்த்லயும் கிடைக்கும், கவுண்டவுன்ல எல்லாத்துலயும் கிடைக்குது. சம்டைம்ஸ் வந்து மாத்தி மாத்தி லைக் பேக் அண்ட் சேவ்ல சம்டைம்ஸ் $5 போடுறாங்க, கவுண்டவுன்ல போடுறாங்க. எங்க வேணாலுமே இந்த சிக்கன் அண்ட் கொரியாண்டர் வந்து இந்த ஆன்டி டை டம்ப்ளிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. மத்த எல்லா ஃப்ளேவர்ஸுமே நான் ட்ரை பண்ணிட்டேன் அதுல. அது எதுவுமே எனக்கு அந்த அளவு செட் ஆகல. நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி இந்த ஃப்ளேவர் ரொம்ப புடிக்கும். ஸோ நம்ம தண்ணி வச்சு நல்லா பேன் ஃப்ரை பண்ணி கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம டின்னருக்குமே வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. சண்டே நைட்டுன்னும்போது நான் மண்டேக்குமே சேர்த்து சமைச்சிருவேன். மண்டே நைட் வந்து எப்பயுமே நான் மோஸ்ட்லி குக்கிங் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா போயிட்டு வரதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அது ஏனோ தெரியல எனக்கு மென்டலி வந்து அது செட் ஆயிடுச்சு. மண்டே ஈவினிங் அப்டினாலே நான் ரொம்ப எக்ஸாஸ்ட்டா இருப்பேன். ஸோ என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு சண்டே ஈவினிங் கொஞ்சம் நல்லாவே இருப்போம். வீக்கெண்ட்ஸ் வீட்ல இருக்கிறதால. ஸோ மீல் ப்ரெப் பண்ணிடுவேன். அப்படி இல்லன்னா சமைச்சே கூட வச்சுருவேங்க. இன்னைக்கு வந்து தந்தூரி சிக்கன் விங்ஸ் வந்து நம்ம பேக் அண்ட் சேவ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் நான் வந்து குரோசரி ஷாப்பிங்கும் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ ஃபோன் எடுத்துட்டு போல. சண்டே வந்து குரோசரி ஷாப்பிங்கும் இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம மாவு அரைச்சு வச்சுட்டு அண்ட் வந்து சிக்கனும் ஒரு பக்கம் வந்து அவன்ல போட்டாச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்னன்னா, என் தங்கச்சி வந்து பூஜா ஆக்லாண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து அந்த இன்ஸ்டாமேக்ஸ் கேமரால வந்து எனக்கு வந்து நெறைய ஃபோட்டோஸ் வந்து இந்த மாரி குட்டி குட்டியா வந்து எப்ப பார்த்தாலும் வரும்போதெல்லாம் அவ பிரிண்ட் பண்ணி குடுப்பா. ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்ப பார்த்தாலுமே. பட் எனக்கு அத ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்பரா வீட்ல வைக்கணும். பார்க்கும்போதெல்லாம் ஹேப்பியா இருக்கணும்னும் போது, எனக்கு இந்த கார்னர் ஸ்பேஸ்ல இருக்க பேம்பூ ட்ரீல வந்து இந்த லைட்ஸ் போட்டு வச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேங்க. லைட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்தேன். வச்சு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சரி அப்படியே ஃபோட்டோஸும் நம்ம கிளிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் பண்ணியாச்சுங்க. பட் 2 சைடுமே நம்ம வந்து ஒரே ஹைட்ல வந்து பேலன்ஸ்டா கிளிப் பண்ணணும். இல்லன்னா ஒரு பக்கமா வந்து சாயுது. ஸோ எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது. கார்னர் ஸ்பேஸ் அப்படின்றதால நம்மளுக்கு வந்து எப்பவுமே வீட்ல பார்த்துட்டே இருப்போம் இல்லைங்களா? அதுவுமே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம ஆரம்பிச்சதும் மார்னிங் வந்து சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபில தான் வந்து ஆரம்பிச்சோம். ஈவினிங் வந்து முடிக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபில தான் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இது ரொம்ப நாளா பெண்டிங் இருந்த ஒர்க்கு. அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்து க்ரீமி மஷ்ரூம் பாஸ்தா பண்ணியிருந்தோங்க. அதுக்கு சிக்கன் தந்தூரி. ஸோ இதுதான் என்னோட லஞ்ச் பாக்ஸு. லஞ்சுக்கும் சேர்த்து நான் பேக் பண்ணிட்டு, டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, வெசல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? மாவும் ஆட்டியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் வந்து கையாலேயே நம்மள வந்து எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் எல்லாம் பெரிய பாத்திரமா இருந்ததால டிஷ் வாஷர்ல போட முடில.
வீக்கெண்ட் ஃபுல்லா நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சா தான் நம்மளுக்கு வீக் டேஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு வீக்கெண்ட் தான் சொல்லணும். அண்ட் இது எப்படி போகும்னே தெரியாம தான் எடுத்தேன். பட் ஐ அம் ஹேப்பி. ஸோ இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.